ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொரக்காய் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 1/2 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட 1 கப் அளவுக்கு துருவின சொரக்காய் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, 1 டேபிள் ஸ்பூன் நறுக்கின பச்சை மிளகாய், கொஞ்சம் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கலாம். குழந்தைங்க சொரக்காலாம் சம்டைம்ஸ் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தியில் போட்டு செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. இப்போ சம்மரில் இந்த காயெலாம் தண்ணி காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இதையும் நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இது ஒரு 20 மினிட்ஸ் நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டிக்கலாம். இதில் கொஞ்சம் மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல் நல்லா சுட்டுருச்சு. இதை எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போது சொரக்காய் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இது குருமா கூட தான் வச்சு சாப்பிடணும்னு இல்லை, நம்ம சட்னி கூட ஆனியன் ரைத்தா கூட வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.